ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஹாலிடே குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க தெரியுமா? 15 படங்கள் நடிச்சிருக்காப்லங்க. அதில் நம்ம 8 படங்களை இந்த வீடியோவில் பற்றி பார்க்கலாம். பார்ட் 2ல் மீதி உள்ள 7 படங்களை பற்றி பார்த்துடலாங்க. அதில் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்ல, எந்த படத்தில் எந்த ரோலில் நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் நடித்த 15 படங்களில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1 8 படங்களை பற்றி பார்த்துடலாங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1975 நம்ம ரஜினிகாந்தனுடைய 25வது வயசில் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீவித்யா நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தில் கமலஹாசன் வந்து பிரசன்னா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. ரெண்டாவது படம் 1976 நம்ம ரஜினிகாந்தனுடைய 26வது வயசில் 3 முடிச்சு அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல. நம்ம கமலஹாசன் வந்து பாலாஜி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தையும் கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பிரசாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. மூணாவது படம் 1977 நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் அவர்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் சுஜாதா நடிச்சிருக்காப்புல. நம்ம கமலஹாசன் வந்து ஜனார்த்தன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தையும் கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராமானந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 4வது படத்தை பற்றி பார்த்தலாம். 4வது படம் 1977 நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் 16 வயது நிலை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் கூட நம்ம கமலஹாசன் நடிச்சிருக்காப்புல. இதில் ஸ்ரீதேவி தான் நம்ம கமலஹாசனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம கமலஹாசன் வந்து சப்பானி அப்படிங்கிற கேரக்டர்லையும் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் பாரதிராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பரட்டை அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 5வது படம் 1977 நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காப்புல. நம்ம கமலஹாசன் வந்து மதன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ரஜினி அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் 1978 நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காப்புல. இதில் கமலஹாசன் வந்து பிரபு அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து சி.வி. ஸ்ரீதர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து முரளி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து 7வது படத்தை பற்றி பார்த்தலாம். 7வது படம் 1978 நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் தப்பு தாளங்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் சரிதா நடிச்சிருக்காப்புல. நம்ம கமலஹாசன் வந்து அமரித் லால் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து தேவு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. 8வது படத்தை பற்றி பார்த்தலாம். 8வது படம் 1978 நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காப்புல. நம்ம கமலஹாசன் வந்து அருண் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் சி ருத்ரேஷ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து தியாகு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இதுவரை நம்ம ரஜினிகாந்த் கூட கமலஹாசன் நடித்த 8 படங்களை பற்றி பார்த்தாச்சு. இந்த படங்களில் எந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கமல் சூப்பராக நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ஹாலிடே குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.